ஓகேங்களா? சைக்ளோஹெக்சேன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சைக்ளோஹெக்சேன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சைக்ளோஹெக்சேன்ல இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்ட் ரொட்டேஷனால அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? 2 மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்ஃபர்மர்ஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன வந்து சேர் ஃபார்ம் அண்ட் போட் ஃபார்ம். சேர் ஃபார்ம் போட் ஃபார்ம்ல எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேர் ஃபார்ம் அண்ட் போட் ஃபார்ம்ல எது மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்? ஆன்சர் பண்ணுங்க. சேர் ஃபார்ம் போட் ஃபார்ம்ல எது மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்? சேர் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த இந்த மாதிரியான சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பத்தியா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 6 so cyclohexane, then cyclohexane இருக்கக்கூடிய 2 types of hydrogen நமக்கு தெரியும். என்னது? in chain form of cyclohexane, in chair and cyclohexane. There are two types of CH bond is present. No, 2 types of CH bonds இருக்கு எங்க? chair formல. ஓகேங்களா? totally 12 CH bonds are present. Okay. These 12 CH bonds are not equal. ஓகேங்களா? நமக்கு தெரியும் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதாவது 12 CH பாண்ட்ஸ் இருக்கும். அது 12 CH பாண்ட் இப்ப இருக்காது, ஈக்குவலா இருக்காது. ஓகேங்களா? 6 CH bonds are nearly parallel to the nearly parallel. ஓகேங்களா? another 6 CH bonds are perpendicular to the horizontal plane. These bonds are called axial bond. These bonds are called equatorial bond. ஓகேங்களா? அப்ப அந்த சைக்ளோஹெக்சேனுக்கு பேரலா இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டு? ஈக்குவட்டோரியல் பாண்ட். சைக்ளோஹெக்சேனுக்கு அங்க இருக்கிற சிஹெச் பாண்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டு? அது மாதிரி ஆக்சியல் பாண்ட். ஓகேங்களா? then both axial and equatorial bonds are placed upward or downward direction. இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். So axial
ஆக்சியல் 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 ஆக்சியல். ஒரு பார்க்க தெரியும் ஆக்சியல் பாஸ் எப்படி இருக்கும், ஒண்ணுக்குன்னு அல்டர்னேட்டா ஒன்னு அப்வர்டா இருக்கும், ஒன்னு டவுன்வர்டா இருக்கும். இது ஈக்குவட்டோரியல் எப்படி இருக்கும், லைக் திஸ். ஈக்குவட்டோரியல் 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 ஈக்குவல். These are the equatorial bond. புரியுமா? So here 6 axial bonds, 6 equatorial bonds, totally 12 CH bonds. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இங்க வந்து நோட்டேஷன் பண்றாங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்வர்ட் பாண்டு, upward bonds are called beta bond. Downward bonds are called alpha bond. Totally 6 alpha, 6 beta bonds. Okay, புரியுங்களா? Then, okay, இது புரியுங்களா? ஏதாவது டவுட் இருக்காங்க? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் தான் கேளுங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சேன்ல நமக்கு தெரியும், அதாவது ஒரு சேர் ஃபார்ம் வந்து போட் ஃபார்ம் மாறுது அப்படின்னா அங்க என்ன எதனால, அங்க இருக்கிற இந்த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷனால, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சேர் ஃபார்ம் வந்து போட் ஃபார்ம் மாறும். அது பேர் என்ன பேரு, ரிங் ஃபிளிப்பிங் ஆர் ரிங் இன்வர்ஷன். ரிங் ஃபிளிப்பிங் ஆர் ரிங் இன்வர்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ during rotation of CC single bond in cyclohexane that cyclohexane rapidly interconvert between two stable chair conformations. ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சைக்ளோஹெக்சேன்ல வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சேர் ஃபார்ம் ஆகும், போர்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப இதுதான் மோர் ஸ்டேபிள், மோரா ஃபார்ம் ஆகக்கூடியது அப்படின்னா எந்த கன்ஃபர்மேஷன் வந்து மோர் ஸ்டேபிள் அதான் ஃபார்ம் ஆகும். ஸோ போர்ட் ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்ப இந்த ரொட்டேஷன்ல கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு சேர் ஃபார்ம் டு சேர் ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகும். ஒரு சேர் ஃபார்ம் வந்து இன்னொரு சேர் ஃபார்மா மாறும். சேர் ஃபார்ம் போர்ட் ஃபார்ம் மாறாது. ஏன்னா சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள், board form is a less stable. Okay, okay. Then Alpine energy of ring inversion. Alpine energy of ring inversion or flipping at room temperature is very low. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து வெரி லோவா இருக்கிறதுனால தான் அந்த கன்வர்ஷன் இது சேர் டு ஃபார்ம், சேர் டு சேர், சேர் டு போட், அந்த ரிங் கன்வர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு, நமக்கு வந்து ரேபிட்டா ஃபாஸ்ட் ஆகிறது காரணம் வெரி லோ. எவ்வளவு வெளியே அப்படின்னா 10.8 கிலோ கலோரி ஒரு மோல். இந்த அளவுக்கு லெஸ்ஸா இருக்க போய் தான் ரேபிட்டா என்ன ஆகுது, வந்து ஒரு சேர் ஃபார்ம் வந்து ஒரு சேர் ஃபார்மா மாறது காரணம். ஓகேங்களா? therefore rate of ring inversion
or ring flipping in chair to chair interconversion is very high. எவ்வளவு எந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்கும், அதாவது இந்த ரிங் இன்வர்ஷன், அதாவது கார்பன் கார்பன் ரொட்டேஷன், சேர் ஃபார்ம், ஒரு சேர் ஃபார்ம் வந்து இன்னொரு மாறும்போது அங்க இருக்கிற அந்த ரிங் ஃபிளிப்பிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளவு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 10⁵ times per second. ஒரு செகண்டுக்கு இந்த அளவுக்கு என்ன செய்யும், இந்த அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் இருக்கும். சேர் டு சேர் ரொட்டேஷன் இருக்கும், இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? ஓகேங்களா? கண்டிஷன் ஏன்னா ஒரு சேர் ஃபார்ம் வந்து இன்னொரு சேர் ஃபார்மா மாறுறது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா? ஒரு செகண்ட்ல 10⁵ times நடக்கும். அப்ப that conversion that interconversion can be arrested or stopped by cooling cyclohexane to very low temperature. புரியுதா? இதான் ரிங் ஃபிளிப்பிங் அண்ட் ரிங் இன்வர்ஷன் பத்தி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சேர் ஃபார்மோட நியூமன் ஃபார்மா பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போட் ஃபார்மோட நியூமன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மா பார்க்க போறோம். ஓகேங்களா? நியூமன் ஃபார்ம் ஆஃப் boat structure. ஓகே, எதை போட்டுருக்கோம் அப்படின்னா அங்க வந்து எதை சொல்லுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு போட் ஃபார்ம் வந்து போட் ஃபார்ம் அண்ட் சேர் ஃபார்ம். ஸோ போட் ஃபார்ம் சேர் ஃபார்ம் வந்து இதுல வந்து சேர் ஃபார்ம் மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சேர் ஃபார்மோட நியூமன் ஃபார்ம் எழுதும்போது எல்லாமே எப்படி இருக்கும், ஆன்டி பொசிஷன் இருக்கும், அது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே இது இந்த போட் ஃபார்முக்கு நம்ம வந்து நியூ எழுதும் போது எல்லாமே எப்படி இருக்கும், எக்லிப்ஸா இருக்கும். நமக்கு தெரியும் ஸ்டாகர்டு எக்லிப்ஸ், ஸ்டாகர்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் தான் எக்லிப்ஸ். ஸோ இதுவும் ஒரு ரீசன் எதுக்கு அப்படின்னா சேர் ஃபார்ம் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், போட் ஃபார்ம் வந்து லெஸ் ஸ்டேபிள். இதுவும் ஒரு ரீசன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. This is the boat form of cyclohexane. இப்போ இதோட அந்த நியூமன் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கு. This is the Newman form of boat conformation. இப்போ is a eclipse form.
Reduced to the Newman form. Newman form of board conformation. Board conformation. ஓகேங்களா, புரியுங்களா? இதுவும் ஒரு ரீசன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சார்ட் ஃபார்முக்கு இதே எப்போ நமக்கு வந்து இதே நியூமன் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஸ்டாகர்டா கிடைக்கும். ஸோ this one of a reason for board conformation is less stable, chart conformation is more stable. ஓகேங்களா, புரியுங்களா? So during ring flipping, only rotate carbon single bonds. அதாவது சார் ஃபார்ம் எப்படி மாறும், இன்னொரு சார் ஃபார்ம் மாறும். ரிங் ஃபிளிப்பிங். அது இந்த சேர் ஃபார்ம் மறுபடியும் ஒன்று சேர் ஃபார்ம் ஆகும், அதான் ரிங் ஃபிளிப்பிங். இதே போல இருக்கும். ஒன்று ஸ்டாகர்ட் அப்படின்னா ஓகேங்களா, சாரி ஒரு சேர் ஃபார்ம் வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், போர்ட் ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு நமக்கு கிடைக்கும் சேர் ஃபார்ம் கிடைக்கும். அப்ப இங்க இருக்க சேர் என்ன ஃபார்ம், ஸ்டாகர்ட் ஃபார்ம். போர்ட் என்ன ஃபார்ம், எக்லிப்ஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு அந்த அந்த போர்ட் ஃபார்ம் மறுபடியும் ரொட்டேட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு வந்து சேர் ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இனிஷியலா ஒரு சேர் ஃபார்ம் ஒரு சிம்பிள் ரொட்டேஷன் மூலமா போர்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் தட் இந்த போர்ட் ஃபார்ம் வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மோஸ்ட் ஸ்டேபிள் சேர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ here torsional strain and flappable interaction. Torsional strain and flappable interaction cause the board conformation have high energy than the chart form. சொல்லுங்க, டார்ஷனல் ஸ்ட்ரெயின் என்னது, என்ன பார்த்துருக்கோம்? டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சார், பாண்ட் பேர் போர்ட் ஃபார்ம் வந்து ஹை எனர்ஜியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அண்ட் ஃபிளாப்பபிள் இன்டராக்ஷன். எனர்ஜி ஹையா இருந்தா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும் சார், கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் எதுக்கு போர்ட் ஃபார்ம் இஸ் லெஸ் ஸ்டேபிள், சார் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா, புரியுங்களா? அடுத்து வேற என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பியூட்டேன் கேஸ் இன்ட்ராக்ஷன் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சேர் கன்ஃபர்மேஷன்ல நமக்கு வந்து என்ன ஆகும், have two butane catch interactions, butane catch conformations then board form. அப்படின்னா கொஞ்சம் சார் ஃபார்ம்ல பியூட்டேன் கேஜ் கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகும், போர்ட் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா, ஸோ board form is less stable than chart form. சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவா. நெக்ஸ்ட்
energy profile diagram of cyclohexane. cyclohexane. இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வந்து ரெண்டு வேலை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் இப்படிதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா அதாவது சேர் ஃபார்ம் போர்ட் ஃபார்ம் இது மோஸ்ட் அப்படின்னு சொன்னேன். சேர் ஃபார்ம் மோஸ்ட் ரீசன் என்னது? சொல்லுங்க. போட்ல சேர் ஸ்டாகர்ட் ஃபார்ம் சார். சேர்ல சிஹெச் பாண்ட் எல்லாம் சேர் ஃபார்ம்ல வந்து ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஸ்டாகர்ட் நியூமன் ஃபார்ம் ஆகும். இதே இது போட் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆனது எக்லிப்ஸ்டு. இந்த ஃபார்ம் ஆகும் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆகும். இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைக்ளோஹெக்சேனோட எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம். எனர்ஜி ப்ரொஃபைல் வந்து இதுக்கு மோர் எனர்ஜி, இது ஹை எனர்ஜி, எதுல ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள் அதை கொண்டு கேட்டோம். ஓகேங்களா? யூசிங் எனர்ஜி. இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம ரெண்டு விதமா அவங்க வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா C2 axis. C2 axis means C2 பாத்து மூலமா என்ன பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வந்து டிஃபைன் பண்றாங்க. அது எப்படி இந்த மாதிரி இருக்கு. This is a C2 pathway. Then அடுத்து அப்படின்னா சிக்மா பாத்வே. சிக்மா பத்தி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இது சிக்மா பாத்வே. ஓகேங்களா? ஸோ C2 பாத்வேல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி ப்ரொஃபைல் கிடைக்குது. D2 அங்க இருக்கிற அந்த சிமெட்ரி குறிப்புனால அங்க இருக்கிற அந்த இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது பயன் குறிப்பிட்ட அது அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்னாலதான் C2 பாத்வேல சிக்மா பாத்வேல பிளேன் ஆஃப் C2 பாத்வேல நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளுக்கு வந்து கிடைக்குது எனர்ஜி ப்ரொஃபைல் கிடைக்குது. ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது C2 ஆக்சில இங்க இருக்கும். C2 ஆக்சியா இருக்கட்டும், சிக்மாவா இருக்கட்டும், இங்க என்ன இருக்கும்? இங்க சேர் ஃபார்ம் இருக்கும். Here also சேர் ஃபார்ம். சேர் ஃபார்ம். ஸோ இங்க என்ன அப்படின்னா is a half boat. Is also half boat. ஓகேங்களா? is a boat form. ஓகேங்களா? அப்ப புரிஞ்சுக்கொள்ளப்போனா C2 ஆக்சிஸ்ல எது ஹை எனர்ஜி? half boat is a high energy. Then boat and then சேர் ஃபார்ம். அப்ப எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் ஆஃப் எனர்ஜி ஆர்டர் பை C2 பாத்வே என்ன அப்படின்னா இஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் அது சேர் ஃபார்ம் லெஸ் எனர்ஜி and then half boat. இப்பதான் பார்த்தோம் சேருக்கு எடுத்து ஹாஃப் போட், ஹாஃப் போட் எடுத்து அது மறுபடியும் போட். இப்ப ஹாஃப் போட் கம்பேர் பண்ணும்போது போட்டுக்கு எப்படி இருக்கு? எனர்ஜி கம்மியா இருக்கும். இதோட ஹாஃப் போட்டுக்கு அதிகமா இருக்கும். அது எப்படி மென்ஷன் பண்ண மாதிரி போட். தென் half boat and then char form is a energy or the cyclohexane by C2 pathway.
இதே இது சிக்மா பாத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிக்மா பாத்து எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் இங்க வரைக்கும் சேர் and is a hop chair is a twist board இது board this is also twist board this is a hop chair this is a chair ஓகேவா ஸோ இதான் ஆர்டர் இந்த ஆர்டர் தான் இந்த மாதிரி இதே தான் பை சிக்மா பாத்வே சிக்மா பாத்வே ஆர்டர் என்ன அப்படின்னா சார் இஸ் less energy than half char then twist boat அடுத்து என்ன அதிகமா இருக்கும் boat then another twist boat and then half char and then these are energy order of cyclic action in sigma path. ஓகே இதுலாம் இது ஆர்டர் முக்கியம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா தென் அதாவது டோப்போமரைசேஷன் என்னன்னு பார்க்க போறோம் டோப்போமரைசேஷன் இருக்குது அதை பார்க்க போறோம் ஸோ அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஹோமோமெரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் one char from one char form of cyclohexane to another char form. Another char form. It is called topomerization. Okay, so இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தது எங்க கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் இன்னும் கொஞ்சம் டீப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அது அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் சர்க்குலர் எக்ஸின் ஜென்ரலா சைக்கிள் எக்ஸின் பார்த்தோம் இப்ப பார்க்க போறோம் ஒரு சைக்கிள் எக்ஸின்ல சப்ஸ்டியூஷன் என்ன இருக்கு அதை பொறுத்து அந்த சைக்கிள் எக்ஸின் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அதை பார்க்க போறோம் ஓகேவா ஸோ generally equatorial methyl cyclohexane is more stable than axial methyl cyclohexane. Okay, என்ன ரீசன் அது கேட்கலாம் என்ன ரீசன் இப்போ பார்க்குறோம் எக்ஸாம்பிள் தான் வரும்போது is axial methyl. Then is a equatorial. This is the most stable. This is the most stable. Is axial. Is a equatorial. So equatorial substitute methyl circulation and the most stable than axial. Okay, any recent அப்படின்னு பார்க்கும்போது
ஆக்சியல் மெத்தில் குரூப் எண் ஆக்சியல் மெத்தில் குரூப் எண் மெத்தில் சைக்ளோஹெக்சேன் மெத்தில் சைக்ளோஹெக்சேன் மெத்தில் cyclohexane has one of its hydrogen within 190 to 200 picometer of axial hydrogen in carbon 3 and carbon 5. என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெத்தில் சைக்ளோஹெக்சேன் இருக்கக்கூடிய ஒரு மெத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இன்னொரு ஹைட்ரஜனோட இன்டராக்ட் பண்ணும். எந்த ஹைட்ரஜனோட? கார்பன் 3 இருக்கிற ஹைட்ரஜன் கார்பன் 5 இருக்கிற ஹைட்ரஜன் இன்டராக்ட் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸ் எது மெத்தில் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெத்தில் ஹைட்ரஜன் and then carbon 3rd and carbon 5th hydrogen எனக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். எங்களுக்கு 190 to 200 picometer. This CH3 and H in C3 C5 distance is very less than the sum of ROIs. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த சிக்கும் ஹச்சுக்கு டிஸ்டன்ஸ் எங்க சிஹெச்ல இருக்கிற ஹச்சு அண்ட் C3 அண்ட் C5 இருக்கிற ஹச்சுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். இதை விட வாண்டர்வால்ஸோட டிஸ்டன்ஸ் கூட எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். This less distance cause அப்ப என்ன செய்யும்? ஒரு அந்த மெத்தில் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த கார்பன் 3rd கார்பன் 5 இன்ட்ராக்ஷனும் பக்கத்துல இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குல்ல, இன்னும் பக்கத்துல இருக்கும். பக்கத்துல என்ன ஆகும்? வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும்? ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். This less distance cause interaction. அந்த less distance இருக்கிறதுனால அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். This interaction are called 1,3 interaction or 1,3 axial interaction. ஒரு ஸ்ட்ரக்சர் வரையில உங்களுக்கு தெரியும். This is CH3, CH, H, H. This is the first carbon. Let's imagine this is the first carbon, second, third, fourth, and fifth, and sixth. In a top of axial equal top of axial equal. This is axial, this is equal axial, equal. Then axial, equal. Axial, equal. Axial, equal. Axial is equal. இது என்ன அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இந்த தேர்ட் கார்பன் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும்? 190 to 200 பிக்கோமீட்டர் கம்மியா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? ரிப்பல்சிவ் இன்டராக்ஷன் நடக்கும்.
ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிப்பல்ஸ் எங்க நடக்குது? கார்பன் 1ல இருந்து கார்பன் 3க்கு, கார்பன் 1ல இருந்து கார்பன் 5க்கு. ஓகேவா? ஸோ திஸ் கால்டு 1,3 இன்ட்ராக்ஷன். 1,3 இன்ட்ராக்ஷன். புரியுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுங்களா? Okay, next பண்ணலாம். If CH3, if CH3 group is present in equatorial position, இப்படிக்கு ஆக்சிஜன் நமக்கு என்ன இருக்கு? எடுத்துருக்கு. சப்போஸ் ஈக்குவல் இருந்தா என்ன அப்படின்னா ஈக்குவல் பொசிஷன் H in CH3 far away from the H in C3 and C. In case அந்த மெத்தில் குரூப் வந்து ஈக்குவல் இருக்கும் பட்சத்துல அந்த மெத்திலுக்கும் கார்பன் 3 அண்ட் கார்பன் 5 ஹைட்ரஜனுக்கும் எனக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும் தகுதியில் இருக்கும். ஸோ ஹியர் நோ இன்ட்ராக்ஷன். ஸோ ஹியர் நோ interaction. So there's a reason equatorial methyl cyclohexane is more stable than axial methyl cyclohexane. புரியுங்களா? இந்த ரீசனாலதான் ஆக்சியல் எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஈக்குவல் மெத்தில் குரூப் எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரியுங்களா? புரியுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. Then, so இது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுத்துங்க. அதாவது இன் டெர்ஷரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சேன், இன் டெர்ஷரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சேன். ஓகேங்களா? இங்க இந்த டெர்ஷரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சேன்ல இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஆக்சியல் பொசிஷனா ஈக்குவல் பொசிஷனா மித்தியா இருக்கும்போது ஆக்சிடா இருக்கு. ஆக்சிடைஸ் மோஸ்ட் தான் ஈக்குவல். அதே மாதிரி மெத்தில் என்ன இருக்கு? டெர்ஷரி பியூட்டைல் இருக்கு. டெர்ஷரி பியூட்டைல் வந்து அந்த குரூப் வந்து எங்க தான் மோஸ்ட் இருக்கும்? அது ஆக்சியல் ஈக்குவல். Equatorial, sir. Equal. More number of more number of 1,3 diaxial interaction. This against the tertiary butyl solvents. Right? Is a axial tertiary butyl axial cyclohexane. இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த். இப்படிலாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரஜனுக்கும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இங்க இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? தேர்ட் கார்பன். தென்
இதுக்காக இங்க இருக்க ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அங்க என்ன ஆகும், இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், ரிப்ளேஸ் ஆகி ரெஸ்டபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஃபார் திஸ் ரீசன், அதாவது இந்த ரீசனால தான் இந்த ஆக்சிஜன் பொசிஷன் வந்து என்னது ரெஸ்டபிள். இதே இது ஈக்குவல் எப்படி வரும், இந்த மாதிரி. சப்போஸ் இங்க ஆக்சிஜன் இருக்கா, சப்போஸ் ஈக்குவல் இருந்தா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணா இந்த மாதிரி. இது ஃபர்ஸ்ட் கார்பனா, இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். இந்த கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கிற இந்த தேர்டு கார்பன் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் மூலமாவோ இல்ல இந்த ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜன் உடைய இன்ட்ராக்ஷன் ஆகணும். ஆனா இங்க ஆகாது. ஏன்னா எல்லா குரூப் எப்படி இருக்கு, அவே ஃப்ரம் த சைக்ளோ சேம் ரிங். ஸோ ரிங்குக்கு வெளியே இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது, உள்ள இருக்கிற அந்த சிஹெச் பாண்டோட சேர்த்து வந்து பாண்டோட இன்ட்ராக்ட் ஆகாது. பாண்ட் சேர்த்து இன்ட்ராக்ட் ஆகாது. புரியல? இவ்வளவுதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? மோஸ்ட் ஹோல்டிங் குரூப் என்னது, ஹோல்டிங் குரூப் அப்புறம் என்ன பார்க்க போறோம். அப்புறம் என்ன அப்படின்னா, அதாவது டெர்ஷியரி பிட்வீன் குரூப்ஸ், tertiary butyl group is the only group with their own tendency to be equilibrium. own tendency அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பல்க் இருக்கிறவங்க எங்க இருக்கணும் அப்படின்னா எங்க இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் இருக்கணும். ஓகேங்களா? own tendency to be equilibrium position. அப்புறம் புரிஞ்சுக்கணும், டெர்ஷியரி பிட்வீன் குரூப் வந்துட்டா இது ஹோல்டிங் குரூப். என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் இருக்கும்போது எப்படி ஸ்டேபிளா இருக்கும், ஆக்சிஜன் வெரி ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ தென் smaller group is axial and real position. ஓகேங்களா? இதான் ஹோல்டிங் குரூப். இது அப்படின்னா இது இந்த டெர்ஷியரி பிட்வீன் குரூப் வந்து ஆக்சியல் இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும். அது ஈக்குவல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இது ஹோல்டிங் குரூப். அவ்வளவுதான். ஓகேவா? the bulky group which max a bulky group which max the molecule conformationally fixed. ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சைக்ளோஹெக்சேன்ல வந்து டெர்ஷியரி பியூட்டியில் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு பல்கி குரூப் இருக்கும்போது அது எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஏன்னா பல்கி குரூப் இருக்கும், ஈக்குவல் இருக்கும். ஈக்குவல் இருக்கும்போது என்ன இருக்காது, இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ பல்கி குரூப் விச் மேக்ஸ் த மாலிகுல் conformationally fixed. Conformationally fixed that group are called anchoring. Anchoring. புரியுங்களா?
ஓகே, அது புரியுதுங்களா உங்களுக்கு? Okay. So then, some examples, examples பார்ப்போம். என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் அது மோஸ்ட் 1,4 சைக்ளோ ஹெக்சேன் டயால் ரிங் வந்து மோஸ்ட் இருக்குமா இருக்காதா? எப்ப ட்விஸ்ட் கன்ஃபர்மேஷன், ட்விஸ்ட் போர்ட் கன்ஃபர்மேஷன் அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இன் ட்விஸ்ட் போர்ட் கன்ஃபர்மேஷன், two hydroxyl group are within the bonding distance. Within the bonding distance, here intramolecular hydrogen bonding this twist board configuration. ஒரு 4 சைக்ளோஹெக்சேன் டயால் வந்து ட்விஸ்ட் போர்ட்ல ஸ்டேபிளா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைக்ளோஹெக்சேன் வந்து இன்னொரு சைக்ளோஹெக்சேன் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டா இதுதான் இதான் ட்விஸ்ட் போர்ட் பார்த்துருக்கோம். Video, sir. Is it கேட்கல மேம்? மேம் கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, ட்விஸ்ட் போர்ட். ஸோ ட்விஸ்ட் போர்ட் ஃபார்ம் அதை பார்ப்போம். ஸோ வெயிட் is a twist board form. 1, 2, 3, 4, 5, 6 is a twist board form. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க என்ன இருக்கும், ஒரு OH இருக்கும், இங்க ஒரு OH தான் 1,4 சைக்ளோஹெக்சேன் டயால் அப்படின்றது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த OH வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன்ஸோட ஃபார்ம் பண்றது, பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஜென்ரலா பார்க்கும்போது இங்க என்ன ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு மாலிகுல்ஸ் 1,4 சைக்ளோஹெக்சேன் டயாலோட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணி அது எப்படி என்னாகும் மோஸ்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ட்விஸ்ட் போர்ட் ஃபார்ம் ஆஃப் 1,4 cyclohexane layer is most stable due to hydrogen bonding, due to intramolecular hydrogen bonding. Is most stable due to intramolecular hydrogen bonding. புரியுதுங்களா? இன்னொரு சைக்கிள் சார்
சார் சார் சார் இன்னொரு காரியம் ஹைட்ரஜன் அண்ட் ஓஹெச் என்ன பேர் அப்படின்னா நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி 1,3 டை டிஆக்சி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓஹெச் எப்படி இருக்கு? ஓஹெச் இங்க எப்படி இருக்கு? ஆக்சிஜன் இருக்கா, ஈக்குவலில இருக்கா? சொல்லுங்க. ஆக்சிஜன் ஈக்குவலில இருக்கு. அப்ப என்ன பண்ணா நாட் பாசிபிள். எதுக்கு? ஃபார்ம், அதாவது ஹைட்ரஜன் பண்ண ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? ஃபார்ம் இருக்கு, நாட் பாசிபிள். ஹியர் not possible for hydrogen bonding due to OH group is placed in equatorial position. Is a left away. இதே இங்க OH எங்க இருக்கு? OH எங்க இருக்கு? ஆக்சிஜன். அப்படின்னா இன்ட்ராக்ஷன் இருக்கும். Formation of hydrogen bond. Formation of hydrogen bond between axial OH with oxygen in cyclohexane. So this form is more stable. இது புரியுதுங்களா? Yes, sir. Okay, sir. Thank you, sir. இப்ப சொல்லுங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து CH எப்படி இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரை வித் இது. இப்போ அது இது மெத்தில் 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 மெத்தில். இப்ப இது எப்படி இருக்கும்? இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக லெஸ் ஸ்டேபிளா இருக்குமா? இங்க இருந்து பல்கி குரூப் வெரி ரைட். இங்க வந்து என்ன அப்படின்னா இங்க ஓ இருக்கும், அது இங்க எனக்கு ஓ இருக்கும். சரிங்களா? இப்ப இங்க இருக்க இந்த இது எது பல்கி குரூப்? ரெண்டு குரூப் இருக்கா, ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்கா. என்னென்ன இருக்கு? மெத்தில் இருக்கு, ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்கு. ரெண்டுல எது பல்கி? டெர்ஷரி பியூட்டைல் குரூப் தான் மோர் பல்கி. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஸ்டெரிக்ல இன்வால்வ் ஆகாத, இன்ட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகாதா? இந்த 1,3 இன்ட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகுமா ஆகாதா?
இன்வால்வ் ஆகும் சார். இன்வால்வ் ஆகும். எப்படி நான் சொல்றேன், அதாவது இது பல்கி குரூப். இந்த பல்கி குரூப் வந்து இப்படி இருக்கு, ஈக்குவட்டில தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன், பல்கி குரூப் வந்து ஆக்சியல் இருக்கும் போது இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சியல்ல இருக்கும் போது அது வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவட்டில இருக்கு. ஸோ இது நோ இன்ட்ராக்ஷன். அதே இது இந்த சார் மெத்தில் பல்கி குரூப் தானே சார் அந்த சைடு? மெத்தில் பல்கி குரூப் தான். இன்ட்ராக்ஷன் 1,3 இன்ட்ராக்ஷன் தானே இன்ட்ராக்ஷன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கார்பன்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஓகேவா? அதாவது 1,3 இன்ட்ராக்ஷன். இப்போ அதாவது நமக்கு ஓகே, நீங்க சொல்ற கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா தேர்ட் கார்பன் இருக்கு. அங்க ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. எங்க இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்ன இருக்காது? இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஆனா ஓகேங்களா? ஆனா இந்த மெத்தில் குரூப் இருக்குல்ல, மெத்தில் குரூப் ஓகேங்களா? மெத்தில் குரூப் ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்குமா? ரைட் பண்றேன். இப்ப இது வந்து மெத்தில் குரூப் இருக்கு. இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்னா இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. சரிங்களா? இப்ப இன்ட்ராக்ஷன் இங்க இருக்கும். இங்க 1வது கார்பன்ல ஹச் இருக்கு. இந்த 3வது கார்பன்ல ஹச் இருக்கா? இருக்கும்ல. ஒரு ஆக்சியல் ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். இங்க ஒரு ஆக்சியல் ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். அப்ப இங்க பாசிபிள் ஹியர் 1,3 interaction possible due to the அதாவது எப்படி சொன்னா 1,3 interaction possible by மெத்தில் குரூப்னால. எதா கிடையாது, ட்ரெஷியபிள் குரூப்னால கிடையாது. புரியுங்களா? இந்த குரூப்னால தான் என்ன ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இங்க இங்க ஹைட்ரஜன் இருக்கும், இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். இஸ் இன்ட்ராக்ஷன். இது இன்ட்ராக்ஷன். 1,3 interaction possible due to மெத்தில் குரூப். இதே இது இங்க பாருங்க. CH3 ஈக்குவல்ல போயிடும். CH3 இங்க இருக்கு, ஈக்குவல்ல இருக்கு. தென் இங்க ஒரு ஆக்சிஜன், தென் இங்க ஒரு ஆக்சிஜன். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த ட்ரெஷியபிள் பிறகு ஆக்சிஜன் இருக்கு. ஓகேங்களா? அப்படி ஆக்சிஜன் இருந்தாலும் இங்க என்ன கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னா இந்த தேர்ட், ஃபிஃப்த் பொசிஷன்ல ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா? இந்த ட்ரெஷியபிள் குரூப்னால அங்க ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருக்குமா? அதாவது அந்த 1,3 டைஆக்சியல் 1,5 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்காது. என்ன அங்க இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இதால நோ இன்ட்ராக்ஷன். நோ 1,3 1,5 ஆக்சியல் இன்டராக்ஷன். அடுத்து இந்த மெத்தில் குரூப் ஏதாவது இன்டராக்ஷன் ஃபார்ம் ஆகுமா? நோ சார். நோ. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப இங்க நோ எனி அதர் இன்டராக்ஷன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன் பாசிபிள் எங்க இந்த குரூப்ல. சோ இஸ் a less stable compound. Is a more stable compound. More stable due to no any 1,3 or 1,5 interactions. புரியுங்களா? ஓகே சார். சார் ஒரே டவுட் சார். சொல்லுங்க. ட்விஸ்ட் போட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் சார். ட்விஸ்ட் போட்ல ஹைட்ரஜன் பாண்ட் நார்மல் ட்விஸ்ட் போர்ட்ல அதுல
மாலிகுலர் இன்ட்ரா மாலிகுலர் சார் கேக்குது. ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இன்ட்ரா மாலிகுலர்னு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் இதுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. இதே மாதிரி இன்னொரு சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் போர்டு இருக்கும் பட்சத்துல அதோட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செப்பரேட்டா பார்க்கும்போது செப்பரேட்டா வந்து ட்விஸ்ட் போர்டு வந்து மோர் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. சரிங்களா? செப்பரேட்டா பார்க்கும்போது அது என்ன சொல்லுங்க நம்ம வந்து மோர் ஸ்டேபிள் பார்க்க முடியாது. இது எப்போ மோர் ஸ்டேபிள், இந்த ட்விஸ்ட் போர்டு வந்து எப்போ மோர் ஸ்டேபிள்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதே மாதிரி இன்னொரு சைக்கிள் எக்ஸினோட பாண்டிங் இன்வால்வ் ஆகும்போது என்னது அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இஸ் not intramolecular, this is intermolecular ஹைட்ரஜன் பாண்டிங். சாரி.